ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல். கஷ்டப்பட்டு கொழுக்கட்டைக்கான மேல் மாவு பூரணம் ரெடி பண்ண நீங்கள் கஷ்டப்படவே வேண்டாங்க. அடுப்பே இல்லாமல் நொடியில் பூரணத்தை ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சீங்கன்னா பல மணி நேரம் ஆனாலுமே கொழுக்கட்டை பஞ்சு போல் மெது மெதுன்னு இருக்கும். ஈஸியான மெத்தடில் சொல்லியிருக்கேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் இந்த கப்புக்கு 1 கப் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். கடையில் வாங்குற மாவாக இருந்தாலும் சரி, வீட்டில் திரிச்ச மாவாக இருந்தாலும் சரி. மேல் மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் வச்சு நல்லா மாவோட கலந்து விட்டுக்கலாம். இது ஓரமாக இருக்கட்டும். ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன். 1 கப் மாவு எடுத்தோம்ல, 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா தலான்னு கொதிக்கணும். அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். கொதிச்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த வெந்நியை கொஞ்சம் கொஞ்சமாக மாவோட சேர்த்து பிணைஞ்சி எடுத்துக்கலாம். வெந்நியை மொத்தமாக சேர்த்துறாதங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிணைஞ்சி எடுங்க. நீங்கள் கடையில் வாங்குற கொழுக்கட்டை மாவு பச்சரிசி மாவாக இருந்தது அப்படின்னா 1.5 கப்பு தண்ணி போதும். 1 கப் மாவுக்கு 1.5 கப்பு போதும். இதுவே வீட்டில் திரிச்ச மாவாக இருந்ததுன்னா 1க்கு 2 கப் தண்ணி தேவைப்படும். இது வீட்டில் திரிச்ச பச்சரிசி மாவு, அதனால் நான் 2 கப் தண்ணி சேர்த்துருக்கிறேன். கொழுக்கட்டை சாஃப்டாக வரதுக்கு 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னா நெய் சேர்த்துக்கோங்க. தண்ணியை மொத்தமாக சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிருவோம். ஏன்னா கை வச்சு பிணைய முடியாது, ரொம்ப சூடாக இருக்கும். 2 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் பிணைஞ்சு எடுத்துக்கலாம். 2 நிமிஷம் ஆகுறதுக்குள்ள பூரணம் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். அடுப்பே இல்லாமல் பூரணம் ரெடி பண்ண போகிறோம். இதை ரெடி பண்ணுறதுக்கு 1 நிமிஷம் கூட ஆகாது. மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். இதில் 1 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். அதே கப்புக்கு 1 கப் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். பொட்டுக்கடலைக்கு பதில் வேர்க்கடலை, வறுத்த எள்ளு கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் கட் பண்ணி சேர்த்துருந்தீங்கன்னா தேங்காவை ஒரு ஓட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பொட்டுக்கடலையை சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவலா சேர்த்துருக்கிறதுனால பொட்டுக்கடலையும் அதோட நான் சேர்த்துக்கிட்டேன். பூரணம் வாசனையா இருக்கிறதுக்காக 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதை இப்ப நைஸா பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸா பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. இது கூட 1 கப் வெல்லம் சேர்த்து பல்ஸ் மோடுல இதையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துக்கலாம். தேங்காய், பொட்டுக்கடலை, வெல்லம் இது எல்லாமே ஒன்னா நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இது அடுப்பே இல்லாம பூரணம் ரெடி பண்ணிட்டோம். அடுப்பு ஆன் பண்ணி பூரணம் ரெடி பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் 20 நிமிஷமாச்சு ஆயிரும். இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா 1 நிமிஷத்திலே பூரணம் ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அப்படியே சாப்பிடலாம், அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். கையெல்லாம் பிடிச்சி காட்டுறேன் பாருங்க, நல்லாவே பிடிக்க வரும். ரெடி பண்ண இந்த பூரணத்தை இன்னொரு பவுல்ல சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நீங்க விருப்பப்பட்டா மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நெய் கூட சேர்க்காண்டா. நமக்கு பிடிக்கிறதுக்கு பூரணம் நல்லாவே தான் வரும். இப்போ நெய் சேர்த்துட்டு ஒன்னா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பே இல்லாம நொடியில பூரணத்தை ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி ரெடி பண்ணினீங்கன்னா உங்களோட நேரமும் மிச்சம், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். 2 நிமிஷம் ஆயிருச்சுது. மாவு பாருங்க எவ்வளவு நல்லா சாஃப்டா இருக்குதுன்னு. இப்போ இதுல கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு மாவை பிணைஞ்சி எடுத்துக்கலாம். சப்பாத்திக்கு மாவு பிணையிற மாதிரி அடிச்சு பிணையவே கூடாது. வெண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மாவை ஒன்னா தான் சேர்த்து வைக்கிறோம். அதனால ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிணையாம லைட்டா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்து பிணைகிறதுனால மாவு சாஃப்டா இருக்கும். நான் சொல்ற மெத்தட்ல நீங்க கொழுக்கட்டை செஞ்சீங்க அப்படின்னா உங்க கொழுக்கட்டை பல மணி நேரம் ஆனாலுமே ரொம்ப சாஃப்டா நல்லா மெத்துன்னு இருக்கும். இந்த மாவுல இருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கலாம். உள்ளங்கையில வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துருக்கிறேன். இதுல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுட்டு எடுத்து வச்சிருக்க உருண்டையை இதுல எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு கவர் எடுத்து அந்த கவரை மாவுக்கு மேல வச்சுட்டு ஒரு கிண்ணம் அப்படி இல்லைன்னா டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு லைட்டா அழுத்தி விடுங்க. நான் அழுத்தி விடும் போதே உங்களுக்கு தெரியும் அந்த ஓரங்கள் எல்லாம் விரிசலே இல்லை. இந்த மெத்தட்ல நீங்க மாவு பிணைஞ்சீங்க அப்படின்னா கொழுக்கட்டை மாவுல விரிசலே வரவே வராது. டிஃபன் பாக்ஸ் வச்சு இந்த மாதிரி அழுத்தி விடும்போது நமக்கு ஷேப்பு நல்லா ரவுண்டா கிடைக்கும். இதுக்காக அச்சிலாம் தேவையே இல்லை. அச்சில வச்சு செஞ்சா கூட ரொம்ப லேட் ஆகும். இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா டக்குன்னு நம்ம எவ்வளவு கொழுக்கட்டைனாலும் நொடியில செஞ்சிடலாம். மேல இருக்க கவரை எடுத்துட்டு தேவையான அளவு பூரணத்தை வச்சுட்டு கவரை வீடியோல காட்டுற மாதிரி மடிச்சு எடுத்துக்கலாம். மாவோட ஓரங்களை லைட்டா கையை வச்சு அழுத்தி விட்டுக்கலாம். இந்த மாதிரி அழுத்தி விடுறதுனால பூரணம் வெளியில வராது. மேல இருக்க கவரை எடுத்துட்டு காட்டுறேன். கொழுக்கட்டை ரெடி ஆயிருச்சுது. கொழுக்கட்டையை சுத்தி வெடிப்பு எதுவுமே இல்லை, நல்லா சாஃப்டா இருக்குது. குழந்தைங்கிட்ட கொடுத்தா கூட அவங்க கூட அழகா செஞ்சு தருவாங்க. ரொம்ப ஈஸியா யாருனாலும் இந்த மெத்தட்ல செய்யலாம். டிஃபன் பாக்ஸ் வச்சு செஞ்சோம். இப்போ கையை வச்சே நம்ம நல்லா ரவுண்டா அழுத்தி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு மாவை வச்சுட்டு மேலே கவரை போட்டுட்டு நம்மளோட உள்ளங்கையை வச்சு லைட்டாக அழுத்தி சுற்றி அழுத்தி விட்டாலே நல்லா ரவுண்ட் ஷேப்பாக வந்துடும். இதுக்கு பாக்ஸ் எதுவும் தேவையே இல்லை, நம்ம கை மட்டுமே போதும். மேலே இருக்க கவரை எடுத்துட்டு தேவையான அளவு பூரணத்தை வச்சு கவரை மடிச்சு விட்டு அந்த ஓரங்களை கையால் லைட்டாக அழுத்தி விட்டுக்கலாம். கொழுக்கட்டை இன்னும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணும் அப்படின்னா
ஒரு கிண்ணம் இல்லைனா டிஃபன் பாக்ஸ் வச்சுட்டு கொலக்கட்டைக்கு மேலே வச்சு அந்த எக்ஸ்ட்ரான மாவெல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா கொலக்கட்டையோட ஷேப் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். கொழுக்கட்டை ரெடி பண்ணியாச்சு. பாருங்க எவ்வளோ அழகா இருக்குதுன்னு. இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரெடி பண்ணி வச்சிருக்க கொழுக்கட்டையை இட்லி தட்டில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை அவிச்சு எடுத்துக்கலாம். இந்த மெத்தட்ல கொலக்கட்டை செஞ்சீங்க அப்படின்னா அச்சு தேவையில்லை, நொடியில பூர்ணம் ரெடி பண்ணிடலாம். கொழுக்கட்டையும் விரிசலே இல்லாம அஞ்சு போல மெத்துன்னு இருக்கும். பல மணி நேரத்துக்கு அடுப்பு ஆன் பண்ணி இட்லி பாத்திரத்துல தண்ணி வச்சிருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் கொழுக்கட்டையை வைக்கணும். தண்ணி கொதிக்காம வைக்க கூடாது. 5 நிமிஷம் ஆயிருச்சுது. கொழுக்கட்டையை நல்லா வெந்திருச்சுது. இப்ப வெளியில எடுத்துடலாம். நான் வெளியில எடுத்து வைக்கும் போதே தெரியும் உங்களுக்கு கொழுக்கட்டை எவ்வளவு நல்லா சாஃப்டா விரிசலே இல்லாம இருக்குதுன்னு. இனிமேல் கொழுக்கட்டை செய்யறதுக்கு நீங்க கஷ்டப்படவே வேண்டாம். இந்த மெத்தடில் ரொம்ப ஈஸியா நொடியில நீங்க எவ்வளவு கொழுக்கட்டைனாலும் செஞ்சிடலாம். ஒரு கொழுக்கட்டை எடுத்து ஓபன் பண்ணி காட்டுறேன். எவ்வளவு நல்லா சாஃப்டாவும் பூரணமும் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். நீங்களும் இந்த விநாயக சதுர்த்திக்கு இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு பாருங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். இன்னைக்கான இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.